NEET aspirants, welcome to King's NEET series. லாஸ்ட் சீசன்ல நம்ம பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சீசன்ல நீட்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் எஸ்பெஷலி இந்த எபிசோட்ல பயாலஜி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பிஃபோர் தட் லெட்ஸ் வெல்கம் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீட் ஃபேக்கல்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, மிஸ்ஸஸ் சுஷ்மிதா. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆஸ் அ நீட் ட்ரைனராக நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க? இன்னும் 2 monthsல எக்ஸாம் வரப்போகுது. எஸ் மேம். ஸோ ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ ரிவிஷன் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் ஹோப்பிங் டு கெட் குட் மார்க்ஸ் திஸ் டைம் மேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட் ப்ரிப்பரேஷன்னாலே என்ன மாதிரி புக்ஸ்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பயாலஜிக்கு என்ன மாதிரி புக்ஸ்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஓகே மேம். ஸோ பயாலஜியை பொறுத்தவரை மேக்ஸிமம் என்சிஆர்டி புக் தான் மேம் பார்க்கணும். ஸோ என்சிஆர்டியில் 11th and 12th புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் டோட்டலாக 38 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 38 சாப்டர்ஸை நம்ம தரோ பண்ணாலே போதும், மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் நமக்கு நீட் எக்ஸாமில் MCQ, அதாவது ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறது, இட்ஸ் வெரி ஈஸி திங். ஆனால் அதை எப்படி கேட்குறாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸை பொறுத்து இருக்கு மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இப்படியும் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ அது நம்ம என்சிஆர்டி தியரியில் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம MCQ புக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய புக்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு இன்டர்நெட்லேயும் நிறைய சோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸில் நம்ம சால்வ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ஒரு பெட்டராக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ முன்னாடி வருஷத்தில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே மேக்ஸிமம் இந்த வருஷம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு கிளியர் கட் ஐடியா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே வர ஆரம்பிச்சிரும். ஸோ சூப்பர் மேம். இப்போ வந்து நீட்னாலே NCERT புக்ஸ் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்கிறாங்க. ஸோ NCERT புக் சிறந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி படிக்க பிளான் பண்ணணும் மேம்? ஓகே மேம். ஸோ இதுக்கு முன்னாடி NCERTக்கும் ஸ்டேட் போர்டுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ NCERT பொறுத்தவரை அந்த டாப்பிக்கை வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேறு ஸ்டேட் போர்டில் அதே டாபிக் தான், பட் இன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் NCERTயில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து டீட்டெயில்டாக இல்லையே, இது இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ அப்போ வந்து நிறைய ஸ்டேட் போர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். NCERT பொறுத்தவரை மேக்ஸிமம் நம்ம எப்படி படிக்கலாம்னா 2 விதம் மேம். ஒன்று 11th ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற விஷயம். இது இல்லைன்னா கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11th பிளான் கிங்டம்னு ஒரு சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்டரோட கண்டினியூஷன் 12th போர்ஷனில் வரும். 12th செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். இந்த சாப்டர் படித்தா அதோட கண்டினியூஷன் அந்த சாப்டராக இருக்கும். ஸோ நீங்கள் சைமல்டேனியஸாக 11th and 12th அப்படின்னு சொல்லி படிக்கும்போது உங்களுக்கு ஓகே இதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுக்கலாம். இப்போ 11th பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரை படித்தா நமக்கு 12th மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு சாப்டர் வரும். அந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் தான் பயோமாலிகுல்ஸ் இருக்க போகுது. ஸோ இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கெங்கேயோ டச் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு கண்டினியூட்டியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 விதமும் ட்ரை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா அந்த கனெக்டிவிட்டி வச்சு நீங்கள் 11th ஃபுல்லாக படிச்சுட்டு 12th வரதுக்கு பதிலாக கனெக்ட் பண்ணி இந்த சாப்டர் நெக்ஸ்ட் இந்த சாப்டரும் போகும்போது சீக்கிரம் சாப்டர்ஸும் முடிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த கான்செப்டும் மறக்காது. ஓகே மேம், சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு டைம் வரும்போது அவங்க படித்தது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ 38 சாப்டர்ஸ் நம்ம படிக்கும்போது ஃப்ளாக் எண்ணில் வரும்போது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. ஜென்ரல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டாப்பிக்கை நம்ம ஒரு சாப்டர் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகாமல் அதோட ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கணும் மேம். நோட்ஸ்னால் சும்மா புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே எழுதாமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கே இருக்குது மேம். க்ரீன், ரெட், ப்ரௌன்னு சொல்லிட்டு. இப்போ அதை நம்ம டேபிளர் காலம் மாதிரி பிரித்து இதுவும் இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் வரும்போது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அது வந்து உங்களுக்கு க்ரீன் ஆல்கேயா ப்ரௌன் ஆல்கேயான்னு டவுட் இருந்தாலுமே அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல நான் இந்த சைடில் தான் நோட்ஸில் எழுதினேன் அப்படிங்கிற ஞாபகம் வரும். அதை வச்சு நிறைய பேர் அந்த ஆன்சரை கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம நோட்ஸ் எழுதும்போது நம்ம அந்த பிக்சரை மெமரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கண்ணு முன்னாடி உங்களுக்கு அந்த பேஜ் ஞாபகம் வரும். ஸோ மறக்காமல் இருக்கணும்னா ஒரு விஷயம் நீங்கள் நோட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டேபிளாக போட்டு எழுதுனீங்கன்னா எப்போவுமே இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்.
இன்னொன்று என்ன பண்ணலாம்னா நிமோனிக்ஸுங்கிறத ட்ரை பண்ணலாம். இப்போ நிமோனிக்ஸுங்கிறது என்னன்னா அனிமல் கிங்டம்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதில் ஒவ்வொரு ஃபைலம் கீழேயும் ஒரு சில அனிமல்ஸோட நேம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா எக்ஸாம்பிள்ஸை படிக்க ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த அனிமல்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நமக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் டைமுக்கு வந்துடும் எக்ஸாம் டைமில். ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம் நம்ம டக்குன்னு முடிக்கிறதுக்கு. அண்ட் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஓகே, சூப்பர் மேம். இப்போ வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிமோனிக்ஸ் வச்சு படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருக்காங்க. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா கான்செப்டையும் படித்து எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எது எது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி நிற்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, ஸோ கண்டிப்பாக மார்க்ஸ் நிறைய வாங்கணும்னா நமக்கு எல்லா சாப்டர்ஸையும் படிச்சு தான் ஆகணும். ஸோ அதில் வந்து சேஞ்சும் இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். எப்படி இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியணும்னா போன ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா முன்னாடி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இருக்க சினாரி எப்படி இருந்துச்சுன்னா ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட் அந்த யூனிட் தான் விழுந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோவில் லைட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஜெனட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் சாப்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாப்டர்ஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும். மொத்தமாகவே அந்த சாப்டரில் 5 பேஜ் தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து கேட்குற கேள்விகள் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது இது சின்ன சாப்டர் தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் கொஸ்டினில் அதுக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் வந்துட்டு இருக்கு ஒரு 3-4 இயர்ஸாக. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் பேப்பரை பார்த்து ஒரு 3 வருஷத்தில் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்தாலே நம்ம கடைசி வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகே மேம், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நீட் கொஷின் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில் வாங்கிட்டாங்க எக்ஸாம் ஹாலில். அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே மேம், ஆக்சுவலி இது நல்ல கொஸ்டின். என்னன்னா எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க படிக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். நமக்கு எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் கிராக் பண்ணிடுவேனா, மார்க் கம்மியாகுமா அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும்போது தெரிஞ்ச ஆன்சர் கூட அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த 1 வீக் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக படிச்சதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணாலே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகிறாங்க, கொஸ்டின் பேப்பர் கையில் கிடைச்சதுக்கப்புறம் எடுத்த உடனே அவங்க ஆன்சர் மார்க் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன தான் கேட்டிருக்காங்கிறது ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே இப்போ ஃபிசிக்ஸ்னா இப்போ இந்த கொஸ்டின் இருக்குது, இதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு டைம் எடுக்கும், முடிக்க டைம் எடுக்குங்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3ல் எது ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, எது பார்த்த உடனே நிறைய ஆன்சர்ஸ் தெரியற மாதிரி இருக்கோ அதுலேருந்து அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இப்போ பயாலஜி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும். லைனாக வரணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் ஒரு கொஷின் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போகிறது நல்லது. ஏன்னா நம்ம அந்த கொஷினில் உட்காரோம், இதுக்கு இதே ஆன்சர் இருக்குமா இதே ஆன்சர் இருக்குமான்னு சொல்லி யோசிக்க டைம் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஜென்ரலாக சொல்லுவாங்க பயாலஜியில் ஒரு கொஷினுக்கு 1 மினிட் மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டால் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா பயாலஜி பொறுத்தவரை மோர் ஆஃப் தியரி, அந்த கொஷின் பார்த்த உடனே அதுதான் ஆன்சர் நம்ம பார்க்கும்போது வீல் கெட் மோர் டைம் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா பேரலல் ஷேடிங்னு சொல்லுவாங்க மேம். அதாவது இப்போ 94th கொஸ்டின் நான் பார்க்குறேன், அதுக்கு ஆன்சர் பின்னா அந்த டைம்லேயே நம்ம ஆன்சர் பியை மார்க் பண்ணிடணும் ஓஎம்ஆரில். இது ஏன் இப்படி நம்ம பண்ணுறோன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஆன்சர் மார்க் பண்ணிடுவாங்க கொஸ்டின் பேப்பரில், அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால் நம்ம தெரியாமல் இப்போ 93க்கு பதிலாக 94ல் ஷேட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம ரீசேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ராங். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் கண்ணை மூடிட்டு எல்லாம் மார்க் பண்ணும்போது தான் கடைசி அந்த கொஸ்டின் பேப்பர் முடிக்கும் போது தான் தேல் ஃபைண்ட் அவுட் ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ பேரலல் ஷேடிங் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியுதுன்னா அந்த டைமில் அதுக்கான ஆன்சர் அப்போவே மார்க் பண்ணணுமே தவிர நம்ம ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம கொஸ்டினில் ஆன்சர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுங்கிறத கண்டிப்பாக தவிச்சிடும். ஸோ அப்படி பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, நான் நிறைய முடிக்கல அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, டைம் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஓகே மேம், சூப்பர். ரொம்பவே கிளியராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. மேம் வந்து பயாலஜிக்கு என்ன மாதிரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் என்சிஆர்டி புக்கை எப்படி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் படித்த விஷயத்தை எப்படி மறக்காமல் இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் ஹாலில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸையும் மேம் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் கிங்ஸ் நீட் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it is Journey signing off. Tata, bye-bye.
King's International Medical Academy.